Today, 12th student, Commerce chapter 5. They are having the capital market. The lesson name is capital market. Today started with the functions of the capital market. Functions of the capital market. Last class, before what is the meaning of the capital mark and then the characteristics of the capital mark. Now going today, the functions of the capital market. The capital market means having a lot of the saving from the individual, organization and corporate and government gathering from the saving. Saving means we are having total of the earning less than the expenditure plus save. Saving is the deposit of the formation. Capital market சேமிப்பு மிக ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. The capital market various type of the securities help of the mobilization, the various sectors, populations, individual, corporate, government, etc. This is the accelerator of the formation of the country. இவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்து பல வகையான தரமான சேமிப்புகளை யார்கிட்ட ஒட்டுமொத்தமாக யாருன்னா தனிப்பட்டவங்க இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், அது கார்பரேட்டா, யாரிடம் இருந்தாலும் மொத்தத்தில் அவங்க செலவு போக ஒவ்வொருத்தவங்களும் அந்த சேமிப்புங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஒவ்வொருத்தருடைய பொருளாதார முன்னேற்றத்தையும் அதிகப்படுத்துவதன் காரணமாக ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக இந்த சேவிங் mobilizations very important of the country. So the capital is very important. Capital status to raise up the overall the world comparison the status. So the capital market various type of the securities எந்த வகையான பத்திரங்கள் நிதி பத்திரங்களா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சேமிப்பு எந்த வகையா இருக்கலாம், எப்படி வந்தாலும் டோட்டல் ஆஃப் தி கண்ட்ரியினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த மாதிரியான சேமிப்புகள் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் permanent capital for permanent capital நிரந்தர ஒரு மூலதனம். This is the extensive capital market. Stock exchange enable to companies the rise of permanent capital. The stock exchange resolve the dash of the interest of the offering. The opportunities of the investors by the sell and the securities which are permanent capital with the company, they remain of the unaffected. The excedents of the capital na மூலதனம் என்பது மூலதன பங்கு நிறுவனங்கள் நிலை முதலை திரட்டுவதற்கு உதவி புரிகிறது. அதாவது நிலை முதல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி capital the gathering from the public have நிரந்தர முதலீதனத்தை நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக மக்களை ஊக்குவிக்கப்படுகிறது. பங்கு மாற்றகம் பிளஸ் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பத்திரங்கள் வாங்க விற்க வாய்ப்பு அளிப்பதன் மூலமாகவும் the permanent capital, the stock exchange resolve the dash of the interest of the offering, the opportunity of the investors buy and sell the securities. முதலீட்டாளர் தங்களுடைய வாங்க விற்க வாய்ப்புகளின் மூலமாகவும் அதே சமயம் நிறுவனங்களின் நிலையான மூலதனம் பாதிக்காத வகையிலும் அது பாதுகாக்கிறது. The stock exchange means when they have the sale or the buying by the purpose of the securities, the sale. The stock பங்கு மாற்றம் என்பது வாங்குனர் விற்பவருடைய பத்திரங்களை வாங்கி விற்பதன் மூலமாக நிலை முதலை உருவாகிறது. நிலை முதல் உருவாக்குவதன் மூலமாக ஒரு தொழில்துறை மேம்படுத்துவதற்கும் நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு ஸ்டடி பண்ணுவதற்கும் இந்த பர்மனன்ட் கேபிட்டல் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் growth, தொழில் வளர்ச்சி. The stock exchange provide the central market through which is the reserves or the transfer the industrial sector. அதாவது பொருளாதாரத்தின் தொழிற்சாலைக்கு மூல வளங்களை மாற்றுவதன் மூலம் பங்கு மாற்றம் ஒரு மைய சந்தையாக விளங்குகிறது. பொருளாதார தொழிற்சாலைகளுக்கு இது சென்ட்ரல் மார்க்கெட். பொருளாதாரத்தினுடைய தொழில் வர்த்தகம் இந்த மூலவளத்தை, அதாவது பொருளாதார மேம்பாட்டிற்காக மூலதனத்தை வளப்படுத்துவதற்காக இதை ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு மாற்றம், ஏதாவது மாற்றுவதன் மூலம் பங்கு மாற்றம் ஒரு மைய சந்தையாக விளங்குகிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி தி சென்ட்ரல் வே, தி ஸ்டாக் இஸ் ப்ரொவைட் ஃபார் தி சென்ட்ரல், ஒரு மைய சந்தையாக விளங்குகிறது. எது பங்கு மாற்றகம் இந்த மூலதன வளத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு இடைநிலையராக இருந்து அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க விற்க கஸ்டமர்ஸ் ரைஸ் பண்றதுக்கு இது பயன்படுத்துகிறது. ரெடி அண்ட் சென்ட்ரல் தி கன்வீனியன்ஸ் மார்க்கெட். தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் தி சென்ட்ரல் அண்ட் தி கன்வீனியன்ட். The stock exchange provide for the central convenient place where the buyers and seller can easily purchase and the sale of the securities. பங்கு மாற்றம் வாங்குவோர் மற்றும் விற்பவர் பத்திரங்களை வாங்க மற்றும் விற்பதற்கு ஒரு வசதியான மையமாக விளங்குகிறது. இது வாங்குறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்திரங்களை வாங்க விற்கிறதுக்கு இந்த மைய பங்கு மாற்றம் ஒரு மைய சந்தையாக விளங்குகிறது. The easy marketability make in the securities and liquid of the company. அது மாதிரி மாற்றப்படுகின்ற பத்திரங்கள் உடனடியாக மற்ற அசையா சொத்துக்களிலிருந்து உடனடியாக பத்திரங்களை மாற்றுவதற்கு ஈஸியாக
the easy marketably market the investments of securities more liquid. liquid means ரொக்க நடவடிக்கை, ரொக்க உடனே பத்திரங்களை மட்டும் உடனே வித்தா உடனே கேஷ் வாங்க முடியும். இப்ப அசைன் சொத்து வித்து வாங்குவது லேட் ஆகும். இதற்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, உடனே கேஷ் ஆகும். அதனால liquid means having immediately recurring for the amount because sales are buying. The reliable of the guide of the performance. மூலதன சந்தை நிறுவனங்களின் செயல்திறன் மற்றும் நிதிநிலைக்கு ஒரு நம்பகமான வழிகாட்டியாக இருக்கிறது. The only self-confident. The capital market serves the reliable guide, the performance of the financial position. அந்த ஒரு பொசிஷன், அதாவது என்ன, நிதிநிலை தன்மையை நம்பகமான ஒரு இதற்கு இது வழிகாட்டுகிறது. எது? இந்த மூலதன சந்தை. The threat of the promote of the efficiency, திறமையும் வளத்தையும் இந்த நம்பிக்கையும் இந்த கொடுக்கிறது. அடுத்து the proper channelizing of the funds. The proper channelization of the funds. The prevailing market and the securities and the relatives. பத்திரங்கள் நடப்பு சந்தை விலை மற்றும் அதன் வருவாய் பொதுமக்களின் தங்கள் நிதியை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்ய. They having the standard confident of the particular of the company. அதாவது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி, இது நல்ல வளர்ந்த கம்பெனி, நிறைய லேபர்ஸ் வேலை செய்றாங்க, மார்க்கெட் நல்லா போகுது, டிமாண்ட் ஸ்கார்சிட்டி எப்ப பற்றாக்குறையாவே ப்ரொடக்ஷன் பண்ணுது, அது மாதிரி கம்பெனில தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு the security and the relative of the yield of நிரந்தர வருமானத்தை உண்டாக்குவதற்கும் அதனுடைய குறிப்பிட்ட நிறுவனத்தை முதலீடு செய்வது வழிகாட்டும் காரணியாக உள்ளது. ஏது? இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த கேபிட்டல் மார்க்கெட். பொதுநலனுக்கு நிதி திறன்பட பயன்படுத்துவதாக உறுதி செய்கிறது. அந்த மாதிரியான இந்த கம்பெனி பொதுமக்கள் வாங்குகின்ற ஷேர்ஸ் இதெல்லாம் அவங்க திறம்பட they ensure the such effective of the utilization, சரியான முறையில் அதை பயன்படுத்துறதுக்கு the funds யூஸ் ஆகுது. So the prevailing the market price of the security and the relative of the yield of the are the guiding factors of the people. The channel is the funds, the particular of the company. They have the ensures the effective of the utilization funds in the public interest. அதாவது நல்ல வருமானம் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி, நம்ம முதலீடு பண்ற கம்பெனி திடீர்னு திவாலா ஆயிடுச்சுன்னா நம்ம விட்டு பண்றது நம்ம நடுரோடு வந்துருவோம். அதனால நான் ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னா அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான கம்பெனியா இருக்கணும், நல்ல ப்ரொடக்ஷன் உள்ள கம்பெனியா இருக்கணும், நல்ல மார்க்கெட்டிங், நல்ல ஏர்னிங், நல்ல டிவிடெண்ட் கிடைக்கணும். அப்படிங்கறத நம்ம சொல்றது யாருன்னா கேபிட்டல் மார்க்கெட் தான். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை நல்லா ஒழுங்குமுறைப்படுத்துவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான் பண்றாங்க. அதை வச்சு நம்ம பண்ணி இதை முறையான இதை அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய முன்னேற்றத்தை, அந்த கம்பெனி வளர்ச்சியை அதிகப்படுத்துவாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் தி பேக்வர்ட் ஏரியாஸ். கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் தி ஃபண்ட்ஸ் ஃபார் தி ப்ராஜெக்ட் இன் தி பேக்வர்ட் ஏரியாஸ். அதாவது இது மாதிரி வசூல் பண்ற பணத்தை, மூலதனத்தை உருவாக்குற பணத்தை முதல்ல பின்தங்கிய பகுதிக்கு அவங்க என்ன, பின்தங்கிய பகுதிகளுடைய முன்னேற்றத்துக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் தி பேக்வர்ட் ஏரியா, பின்தங்கிய பகுதிக்கு பின்தங்கிய பகுதியிலிருந்து முன்னேற்றமான திட்டங்களுக்கு அதை செலவு பண்ணி பண்ணுவாங்க. அடுத்தது areas. The long-term funds are to be the provide for the development of the project of the backward areas and the rural areas. அதனால மூலதன சந்தை பின்தங்கிய பகுதியின் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது. இது பின்தங்கிய பகுதியின் பொருளாதார மேம்பாட்டிற்கு, டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறது. பின்தங்கிய கிராமப்புற பகுதிகளின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு இது, அதாவது இந்த ப்ரொவைட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், புதிய திட்டங்கள். ரூரல் ஏரியானா அந்த பக்கம் கார் போகுது, பஸ் இருக்காது, ரோடு இருக்காது, ஒரே காடு மேடமா இருக்கும். அது மாதிரி பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கும், அந்த கிராம மக்கள் முன்னேற்றத்துக்கும் இந்த மூலதன சந்தை மிகவும் பேருதவியாக இருக்கிறது. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் தி பேக்வர்ட் ஆஃப் தி ஏரியாஸ். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் தி ப்ராஜெக்ட் இன் ப்ராஜெக்ட், பெரிய பெரிய திட்டங்கள் பேக்வர்ட் ஏரியாஸ். முன்ன இது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மூலதன சந்தையில மிகவும் பின்தங்கி, அதாவது நல்லா போயிட்டு இருக்கிறது, நல்லா பெருசாகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒண்ணுமில்லாத ஒரு காட்டை திருத்தி விளைநிலமாக்கி அதில் உற்பத்தி பண்றது பெரிய ப்ராஜெக்ட். அது மாதிரி உள்ள மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மக்களையும் ஒரு டெக்னிக்கல் கொண்டு உருவாக்கி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் திட்டங்களை வகுத்து அவங்களையும் முன்னேற்றம் செய்வது அந்த மூலசந்தையினுடைய பெரிய ஒரு நோக்கமா இருக்கும். Easy liquidity. With the help of the secondary market, investor can be sell if this holding of the convert of them into the liquid cash. Liquid cash னா இது பத்திரத்தை எப்ப வாங்கி எப்ப வித்தாலும் உடனே கேஷ் ஆக்க முடியும். இது மற்ற சொத்துக்கள் போல இல்லாமல் மிகவும் விரைவாக பண்ணுது. இது இரண்டாம் நிலை சந்தை துணை கொண்டு முதலீட்டாளர் தங்களின் பத்திரங்களை விற்று நீர்மை ரொக்கமாக மாற்ற வழிவகை செய்கிறது. The secondary market, இரண்டாம் நிலை சந்தை துணை கொண்டு investor can be sell, அவங்களுக்கு துணை கொண்டு இது விற்பனை செய்யும் பொழுது they holding the convert them quickly liquid cash, உடனே அதை ரொக்கமாக முடியும்.
இந்த கமர்ஷியல் பேங்க் இதுக்கு எதுலாம் உதவி செய்யுதுன்னா வணிக வங்கிகள் ஆல் அதர் இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ரா பணத்தை எடுக்க டெபாசிட் பண்ண இதுக்கு அந்த கமர்ஷியல் வங்கிகள்லாம் வந்து உதவி செய்கிறது. பொது ஒப்பைகளை எடுக்க வைக்க இந்த வணிக வங்கிகள் வந்து பொதுவாக டெபாசிட் பண்ண எடுக்கிறதுலாம் உதவி பண்ணுது. தி ஈஸி ஃபார் லிக்விடிட்டி இந்த பத்திரங்கள் என்பது மற்ற சொத்துக்கள் இல்லாமல் உடனே விற்கவும் உடனே வாங்கவும் இதை வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ் மிக முக்கியமா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் சேவிங் மொபிலைசேஷன் பார்த்தோம். அடுத்தது என்ன இந்த பர்மனன்ட் கேபிட்டல் நிரந்தரமான ஒரு மூலதனத்தை பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பார்த்தோம். அடுத்த ரெடி டு கண்டினியூஸ் மார்க்கெட்டை பார்த்தோம். அப்புறம் ரிலையபிள் கைட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், தி ப்ராப்பர் சேனல்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியாஸ். இது 8 கான்செப்டும் 8 கருத்தும் 8 செயல்பாடுகளும் மூலதன சந்தையில மிகவும் முக்கிய பங்கு வைக்கிறது. மூலதன சந்தை என்பதுதான் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அடிமட்ட ஒரு செங்கற்கள். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்க வரணும். திட்டங்கள் வரணும், திட்டங்கள் ப்ராஜெக்ட் வரணும், ப்ராஜெக்ட்ல இருந்து டெவலப் பண்ணணும், டெவலப்ல இருந்து 4 பேர் வேலை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பேஸ் காரணம் தான். இது எவ்வாறு உருவாக்குவது, இது எப்படி நிலை நிறுத்துவது, இது எப்படி செலவு பண்ணுவது, எப்படி தொழில்துறை மேம்படுத்துவது, இதுல இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய முதல் எவ்வாறு லாஸ் ஆகாம அவனுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது, இதுக்கு எல்லாம் எது துணை புரிகிறது? வங்கிகள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த டாக். நெக்ஸ்ட் கண்டினியூ ஃபார் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் இவாலுவேஷன் அண்ட் growth. இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் இவாலுவேஷன் growth. இந்திய மூலதன சந்தை தோற்றம் மற்றும் வளர்ச்சி. இந்திய மூலதன சந்தை மற்றும் முன்னேற்றம் பிளஸ் வளர்ச்சி. தோற்றம் பிளஸ் இவாலுவேஷன் தோற்றம் பிளஸ் வளர்ச்சி. தி பீரியட் பிட்வீன் 1947 and 1973 marked the development of the infrastructure of the capital market. 1947 இருந்து 1973 வரைக்கும் கட்டமைக்கப்பட்டது இந்த மூலதன சந்தை. During this period, network development of the financial institution such as IFC, ICICI, IDB and UTI and Small Finance Corporation and SDC and were they established. இந்த காலகட்டங்களில் இந்த கீழ்கண்ட மேம்பாட்டு நிதியங்கள் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ ஐஎஃப்சிங்கிறது 1948 முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஐசிஐசிங்கிறது 1955 பண்ணாங்க. ஐடிபி 1972 பண்ணாங்க. யூடிங்கிறது 1966 யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, எஸ்எஃப்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்மால் கார்பரேஷன், ஸ்மால் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்ட் எஸ்ஏஓ. இதெல்லாமே இந்த 1947 இருந்து 1973 கட்டமைக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள். This is a financial institution strengthened the capital market during the period between 1980 to 92. The debentures emerged as the powerful instruments of the resource, the mobilization of the primary market. இது வளர்ந்த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு நிதியங்கள் ஒன்னொன்னா தோணுச்சு. இதனுடைய தோற்றம் அதனுடைய டெவலப் நல்லா வளர்ந்த காலத்தில் இந்த நிதியல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனங்கள் ஸ்ட்ரெங்தன் தி கேபிட்டல் மார்க்கெட். இதெல்லாம் வந்து நிதி மேம்பாட்டு தினத்திற்கு இதெல்லாம் பேருதவியாக இருந்தது. அந்த மாதிரி 1982 1992 பார்த்தீங்கன்னா மிகவும் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொதுமக்களுடைய கடனீட்டு பத்திரங்கள், தி டெபெஞ்சர்ஸ்னா கடனீட்டு பத்திரங்கள், த பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது மிகவும் இந்த மாதிரி ரிசோர்ஸ் நிதி வளங்களை வந்து அதிகப்படுத்துவதற்கு முதன்மை சந்தையில் அது பேருதவியாக இருந்தன. The 1982 number of stock exchange come to the extent there was a moment of the growth into the secondary market. இந்த மாதிரியான மூல வளங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு மாற்றகம் பேருதவியாக இருந்தது. இரண்டாம் நிலை சந்தையும் பேருதவியாக இருந்தது. இந்த மாதிரி நிதி வளங்களை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி ஐஎஃப்சி, ஐசிஐசி, ஐடிபிஐ, யூடிஐ எல்லாம் இருந்தது இல்லாம 1982 வந்து கடனீட்டு பத்திரங்கள்லாம் வளர்ச்சி அடைந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நிதி நிறுவனங்கள். இந்த நிதி நிறுவனங்கள் மூலமாக ஒவ்வொன்றும் நிதி வளங்களும் முன்னேற்றமாகச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம் டு எக்ஸலன்ஸ். இது மாதிரியான ஒரு நிதி வளங்களை நிதி நிறுவனங்களை கண்காணிப்பதற்காகவும் ஒழுங்காற்றுவதற்காகவும் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபிங்கிற ஒரு இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செபியுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் முறையாக நடக்கிறதா, ஆரம்ப மார்க்கெட், முதன்மை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகள்லாம் ஒழுங்கா நடக்குதா, முறையா இருக்கு, அது பாதுகாப்பு. யாருன்னா முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு நிறுவனமாக இந்த செபி வந்து நிர்வகித்தது. முதன்மை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையின்
ஒழுங்குபடுத்தும் விதமாக செபி உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம்லாம் சரியா நடக்குதா, முதலீட்டாளருடைய கேபிட்டல் நல்ல முறையில் இருக்குதா, இதுல ஏதாவது கரப்ஷன் நடக்குதா, மிஸ்யூஸ் நடக்குதா, நல்ல முறையில் போகுதாங்கிறத இந்த செபிங்கிறது தான், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் அவங்களுடைய ஒழுங்காற்று சட்டம். அந்த நிறுவனம் இதெல்லாம் மேற்பார்வை செய்தது. இதனுடைய மேற்பார்வையின் காரணமாக இந்த நிதி நிறுவனம் முதலீட்டாளருடைய பணத்துக்கோ மோசடியோ இல்லாம நல்ல வளர்ச்சிக்கு உண்டான ஒரு இதாக இருந்தது. இதாங்க இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் இவாலுவேஷன். இதான் இந்தியன் கேபிட்டல் மூலதன சங்கங்களுடைய வளர்ச்சியும் தோற்றமும். நெக்ஸ்ட், இந்த பேசிஸ்ல நியூ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய உருவாச்சு. எப்படி உருவாச்சுன்னா, தி வெஞ்சர் ஃபண்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், அதாவது துணிகர நிதி நிறுவனம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் துணிஞ்சு செயற்படுவதற்கு அந்த ஒரு நிறுவனம் அந்த செயல்படுவதற்கு வேண்டிய மூலாதாரம் வந்து வெஞ்சர் கேபிட்டல் பினான்சிங் ஃபார் தி ஈக்விட்டி பினான்சிங், சாதாரண ஒரு நிதி ஒதுக்கீடு இருந்து இதுக்காக துணிகர முதலீடாக ஒரு சாதாரண நிதியில் இருந்தாங்க, அதை ஒதுக்கப்படுகிறது. ஃபார் தி ஃபைண்டிங் த நியூ அண்ட் இனோவேஷன், இந்த மாதிரி சாதாரண நிதியிலிருந்து துணிகர முதலீடாக வெஞ்சர் கேபிட்டல் துணிகர முதலீடு. துணிகர முதலீடுனா அது எதுக்காக பயன்படுத்துவாங்க? புதிய கண்டுபிடிப்பு, புதிய திட்டங்களும் புதிய கண்டுபிடிப்புக்கமாக அந்த வெஞ்சர் கேபிட்டல் புதிய ஐடியாக்கெல்லாம் பயன்படுத்தி இந்த பணம் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் சாதாரண கேபிட்டல்ல சாதாரண மூலதனத்தில் இருந்தால் ஒதுக்கப்படுகிறது. அது மாதிரி ஒதுக்கப்படுகிறது எதுக்காகனா புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் வந்து நியூ ஐடியாஸ் புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிதி தேவைப்படுகிறது. தி ஃபோர்ஸ் ஃபார் தி ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட் விச் இஸ் கன்வெர்டட் தி கமர்ஷியல், அது மாதிரி தொழில்நுட்பத்திலிருந்து வணிகத்துறைக்கு மாற்றுவதற்காக இந்த துணிகர முதலீடு பயன்படுத்தப்படுகிறது. at the mutual funds ங்கிறது the financial institution that provide for the facility for the channeling saving the small investor into avenue for the production. The investment are called mutual fund. சிறு முதலீட்டாளர்களால் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு ஒரு பெரிய முதலீடாக சேர்த்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலீட்டாளருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் சிறு உதாரணம் யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வரும். அவங்க நோக்கம்னா சிறுக சேர்த்து பெரிய கட்டி வாழ் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி சிறு முதலீட்டாளர்களுடைய கொஞ்சமா சேர்த்து ஒரு பெரிய நிதி வரும். அந்த பெரிய நிதி மூலமாக பெரிய விஷயங்கள் வெஞ்சர் கேபிட்டல் பெரிய ஒரு இனோவேஷன் பெரிய பல்கான அமௌண்ட் நீண்ட நாட்களுக்கு தேவைப்படும், நீண்ட காலத்துக்கு தேவைப்படும். உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னா அந்த திட்டங்கள் நிறைவேறது குறைஞ்சது 5 வருஷத்துல 10 வருஷங்கள் ஆகும். அதுக்கு அந்த வேண்டிய முதல்களை நிறைந்த நீண்ட காலத்திற்கு அதுக்கு கொடுத்து ஒரு மாதிரி இவர்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன் தான் லாஸ்ட் இயர்லயே நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இயர் இந்த கிளாஸ் நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னாக்கா 11th பார்த்தோம். அதாவது ஏட்டு கடன் தரகு முகமை, தமிழ்ல ஏட்டு கடன் தரகு. இப்ப பாருங்க பெரிய கம்பெனிஸ் பெரிய இதெல்லாம் அந்த ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இது மாதிரிலாம் உதாரணத்துக்கு நெய்வேலி டவுன்ஷிப்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா டிவிசின்னு இருக்குது, டார்லிங் இருக்குது. அங்க மாதிரியான இப்ப நம்ம வந்து சாதாரணமா மாதம் ஒரு 10,000 சம்பளம் கூடிய ஒரு எம்ப்ளாயி தான். ஆனா எனக்கு தேவைப்படுகிறது ஏசி தேவைப்படுகிறது, எல்லாம் ஃப்ரிட்ஜ் தேவைப்படும், வாஷிங் மிஷின் தேவைப்படும். ஆனா வீட்டுல நம்ம 12,000 தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஃபேக்டரி இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல பினான்ஸ், பஜாஜ் பினான்ஸ், ஒவ்வொரு பினான்ஸ் கம்பெனி அந்த இதுல உட்காந்துருப்பான். அவனுக்கு என்ன வேலைன்னா எவ்வளவு பெரிய பொருளை எடுத்தாலும் உன்னுடைய வருமானம் என்ன, நீ ஒரு 10 செக்ஸ் லைஸ் கொடுன்னு வாங்கிட்டு நமக்காக அந்த அவன் முதலீடு செய்வான். யாரு? தி பினான்ஸ் ஃபேக்டரி இன்ஸ்டிடியூஷன். அவனுடைய வேலை என்னன்னா, நாம் வாங்குகின்ற பொருளுக்கு விற்பனையில பெற வேண்டிய தொகைக்காக அவன் பணத்தை நமக்காக கட்டி அவன் நம்மள்ட்ட இருந்து மாதம் அந்த அமௌண்ட்டை இப்ப இஎம்ஐ மாதிரி வாங்கிக் கொள்வான். அதான் ஏட்டு கடன் தரணும். அந்த ஃபேக்டரிங் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி whereby the financing the institution to provide the financial accommodation for on the basis of the assignment sales of account receivable. The factoring institutions collect for the books of and behalf of the client. விற்பனை மூலம் பெற வேண்டிய பெறுதல்களின் அடிப்படையில் நிதி நிறுவனம் செய்யும் நிதி ஏற்பாடு ஏட்டு கடன் தரகு முகாமை என்று சொல்றாங்க. விற்பனை மூலம் பெற வேண்டிய பெறுதல்கள் நம்ம வந்து அது டிவிஸ் டாதிலாம் அவன் பொருள் தான் விற்கணும். ஆனா அந்த பொருள் கூட அமௌண்ட் உடனே அந்த பினான்ஸ்காரன் கட்டிடுவான். ஆனா அவன் வந்து அதுக்காக உள்ள இன்ட்ரெஸ்ட் மற்றபெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்குவான். ஒரு உதாரணம் சொன்ன பினான்ஸ் அவன் வாங்கிக்குவான். அவனுக்கு வேலை இதுதாங்க. அதாவது இந்த தரகு முகமை அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏட்டுக்காரன் வசூல் செய்து கொள்ளும். அது அவன் கொடுத்துட்டு பொருள் பணம்
பணத்தினுடைய அமௌண்ட் அப்ப கொடுத்துருவோம். இந்த பணத்தை ஒவ்வொரு மாதமாக வட்டியோட சேர்த்து வசூல் பண்றது தான் அந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலைகள். அடுத்தது ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, ஆக்டிஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னாங்க, உலகம் முழுவதும் இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா 21 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. இந்த 21 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் இப்பெல்லாம் பாருங்க நேரடியா போயெல்லாம் கம்பெனியா அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன காரணம்னா, நம்ம மின்னணு மூலியமாக, கம்ப்யூட்டர் மூலியமாக, எலக்ட்ரானிக்ஸ் மூலியமாக நம்ம வேணுங்கிற கம்பெனிக்கு வேணுங்கிற பேங்க் மூலியமா அப்ளை பண்ணும்போது மின்னணு மூலியமாக, அதுக்காக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாருங்க, அவங்கள்ட்ட அப்ளை பண்ணா அவங்க ஒரு செகண்ட்ல ஒரு 10,000 டிரான்சாக்ஷன் 15,000 டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் இந்த மின்னணு மூலியமா முன்னக்கூடியது. மின்னணு மூலியமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் வியாபாரம் செய்யக்கூடியது. இதாங்க பங்குகள் இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டது ஆக்டிஸ் எனப்படும். இதன் மூலம் முதலீட்டாளர் மற்றும் நிறுவனத்திற்கு சில பிரச்சனைகள் இருந்தபோதும் வெளிப்படைத்தன்மை, விரைவான முடிவு, நெகிழ்வுத்தன்மை ஆகிய நன்மைகள் அளிக்கிறது. அதாவது ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் அக்ராஸ் த கால் எலக்ட்ரானிக் கண்ட்ரிஸ் ஃபார் த்ரூ அவுட் country, electronics countries, electronic counters இருக்குதுங்க. எப்படின்னா throughout India country the addresses some of the specific problems, சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் you having to open to all, எதுவுமே மூடி மறைக்காம ஓப்பனா இருக்கும். இவ்வளவு இந்த ரேட்டுடைய பங்கு இந்த வேலை தான், எவ்வளவு வேணும், உடனே செக் கொடுக்குறோம், உடனே ஷேர்ஸ் உடனே வாங்குற தண்ணி எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா தான் நடக்குது. இந்த ஆன்லைன் மூலியமாக ஒரே நாள்ல ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட 10,000 கேள்விக்கு விடையளிக்கிறது. அதனால விரைவாகவும் துரிதமாகவும் நடக்கிறது, வெளிப்படைத்தன்மையாகவும் நடக்குகிறது. ஆனா சில பிரச்சனை தெரிஞ்சு பார்த்தா சர்வே வேலை செய்யலாமா, இதெல்லாம் ஜகஜமான ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் வியாபாரத்தில் இன்னைக்கு முதன்மையாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லீட் பண்ணி ஈவினிங் 7 மணி பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் என்ன ரேட் போகுதுன்னு அன்னைக்கு ஈவினிங்ல பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு துரிதமான முறையில் இன்னைக்கு பாஸ்டா மூவ் ஆகக்கூடியது எதுனா மின்னணு பிசினஸ் தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, NSEI. இது 1992 தான் முதல் ஃபார்ம் பண்ணாங்க. This exchange aimed at providing the advantages nationwide, providing in the advantage of the national wide, the electronic screen based on the scriptless and the powerless, the trading system of இதே மாதிரி தாங்க இதுவும் மின்னணு மூலமா நடக்கக்கூடியதாங்க. இது பங்கு சந்தையின் மாதிரியாக 1990 உருவாக்கப்பட்டது. அந்த எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே தாங்க இது அதுக்கு தனியா அதோட ஸ்பெஷலிஸ்ட் தனி கேர் பண்ணி செஞ்சது. இது சந்தையின் நோக்கமானது மின்னணு பங்குகள் இந்தியா முழுவதும் அமைத்து கொடுப்பதாகும். இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் சரி, மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், ஹைதராபாத், கல்கட்டா, இது மாதிரி இருக்கிற 37 ஸ்டேட்ல 38 ஸ்டேட்லயும் அவங்க வேணுங்கிற கம்பெனியுடைய ஷேர்ஸை ஈஸியா வாங்குவதற்காக மின்னணு ஆன்லைன்ல அப்ளை பண்ணா அன்னைக்கே ஒரு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காது, என்ன ரேட் எவ்வளவு போகுது அப்படிங்கறது துரிதமான பதில் அளிக்கக்கூடியதுக்கு தனியா இது மின்னணு மூலமாக தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நேஷனல் கிளியரன்ஸ் ஆன் தி டெபாசிட் சிஸ்டம், NCDS. Under the scriptless of the trading system, the settlement, the transaction, relation, securities take their place through a book and read. பங்கிலா வணிக முறையின் கீழ் பத்திரங்களை தீர்வு அனைத்தும் பதிவேட்டின் மூலமே நடைபெறுகிறது. பங்கிலா முறையின் பொழுது எல்லாமே இந்த புக் அண்ட் தீர்வு, செக்யூரிட்டிஸ் எல்லாமே the transaction, the relations to the securities that take place through the books and read, அதனுடைய தீர்வுகள் எல்லாமே பங்கில்லா ஒரு வணிக முறைகளுடைய பங்குடைய தீர்வுகள் எல்லாமே புக் அண்ட் ரீட் பேஸ் பண்ணி தான் நடக்கப்படுகிறது. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட் லிமிடெட், NSDL was set up in the year 1996 for achieving the time behind the dematerialization as well as rematerialization of the shares. காகிதம் இல்லா மற்றும் காகித மாற்று பங்குகளை கொண்டு வருவதற்கான 1996ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான். காகிதம் மற்றும் காகிதம் அல்லாத பங்குகளை நான் ஷேர்ஸ் மார்க்கெட்டிங்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உருவாக்குறது தான். மொத்தம் பாத்தீங்கன்னா 7 டாபிக்ஸ், 7 இன்ஸ்டிடியூஷன் இது மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல டீல் பண்ணுது. ஒவ்வொரு மார்க்கெட்டுடைய நோக்கமும் பாத்தீங்கன்னா எப்படி ஷேர்ஸ் வாங்கலாம், எவ்வாறு எளிமையா வாங்கலாம், அந்த ஷேர்ஸ் கஸ்டமருடைய கையில ஈஸியா போய் சேரது எவ்வாறு எளிமைப்படுத்தப்படுகிறது, அது மாதிரியான
கரெக்டான வாங்கின ஷேர்ஸ் எவ்வளவு லிக்விடிட்டி எப்படி குயிக்கா பண்ண முடியுது, இது எப்படி அதாவது அசையும் சொத்து அசையா சொத்துக்களை விட மிக சிறந்தது லிக்விடிட்டி. எந்த ஒரு இதெல்லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஒரு ஷேர்ஸ் இருக்கு விற்கணுங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எவ்வளவோ ஈஸி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த ஸ்டார்ட் ஆஃப் 1947 தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. நிதி நிறுவனம் பார்த்தீங்கன்னா IFC, ICIC, IDB எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் காலமாக இருந்தது. அப்பெல்லாம் அதனுடைய இது அப்பதான் ஆரம்ப காலம். அதுல இருந்து 1947 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1996 வரைக்கும் அந்த நிதி மூலதனம் வந்து அப்பெல்லாம் ஒரு சிரமம் டிபெஞ்சர்ஸ் கடனீட்டு பத்திரம் அப்படிங்கிற முறையில தான் வந்துச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு ஷேர்ஸ்ங்கிறது தான் இன்னைக்கு மற்ற பிசினஸ் ஆகி ஏழை எல்லாமே எல்லாருக்கும் சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இன்னைக்கு அவங்களே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஏர்னிங் பண்றதுக்கு உருவாக்கி தருகிறது இந்த நிதி பத்திரங்கிறது மிக முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்லிப் டெஸ்ட் 3 பண்ண போறேன். இதை நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்டோட இதையும் எவ்ரி வெட்னஸ்டே வந்து ஸ்கூல்ல ஆன்சர் ஷீட்டு இது கொஸ்டினோட கொடுக்குறோம். கொஸ்டின் வந்து உங்க வாட்ஸ்அப்ல எங்க அனுப்பிச்சு விட்டுறோம், செப்பரேட்டா அனுப்பிச்சு விடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செய்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 5 லெசன்ஸ் முடிய போது அடுத்து 6th கேஷ் மார்க்கெட் ஆரம்பிக்க போறேன். இந்த 5 லெசன்ல 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு 10 லெசன்ஸ்க்கு நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த மெட்டீரியல் மிகவும் போதுமானது, எளிமையான முறையில் கொடுத்துருக்குது. புக்லெட்ல புக்குடைய வேர்ட்ஸே அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால தயவு செய்து படிச்சு நீங்க ஸ்டைன் பண்ணி என்ன புரியுது பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பாடமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ங்கிறது எப்படி நம்ம வந்து மேலாண்மை செய்வது, மேலாண்மை எப்படி இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் பாடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நிதி பினான்சியல் மார்க்கெட்டுங்கிறது எல்லாருமே இது வந்து படிக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பிறருக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி, நிதி பினான்சியலை பத்தி, நாட்டை பத்தி, நாட்டு பொருளாதார பத்தி பிறரிடம் எடுத்துச் சொல்வதற்கும் இது இந்த லெசன்ஸ்லாம் மிக பயன்படுகிறது. அதனால மாணவ செல்வங்களை தயவு செய்து ஒவ்வொரு பாடம் நாம் நடத்தும் போதும் இப்போ புக்ல இதுல அடுத்தது நியூ டெக்னாலஜி பண்றோம். எது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த மெட்டீரியல் தான் நீங்க அதிகமாக பயன்படுத்தி ஒரு தடவை 2 தடவை படிங்க. நான் தமிழ் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இங்கிலீஷ் பண்ணா உங்களுக்கு அவ்வளோ புரியாதுன்ட்டு. இது வாழ்க்கை தொடர்புடைய பாடமாக இருப்பதனால ஒவ்வொன்றும் நீங்க தனி கவனம் செலுத்தி இந்த பாடத்தை படித்து அதிக மதிப்பெண் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நான் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். ஒவ்வொரு வெட்னஸ்டே நீங்க வந்து கொடுத்துருங்க. நேம்ஸ் போட்டு கொடுத்துட்டீங்களா முன்ன பண்ண கொடுத்தா பரவாயில்ல. நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இது கேதர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்டுடைய ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி தந்துருவேன். உங்களோட டிஸ்டிங்னேஷன் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். தயவு செய்து ப்ளீஸ் கோஆபரேட் ஃபார் த லெசன். தேங்க்யூ.